Hello learners, welcome back to my channel. இந்த வீடியோவில் 12th standard accountancy unit 9 ratio analysis இந்த சாப்டரோட very short answers தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணியும் இருக்கும் and at the same time அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்க போகுது. First very short answer, what is meant by accounting ratios? Accounting ratiosனால் என்ன தான் கொஷின் பேஜ் நம்பர் 294 இருக்குது. 294 இங்கே இருக்குது பாருங்கள், மார்க் பண்ணுறேன். Ratio is a mathematical expression of relationship between two related or independent items. It is a numerical or quantitative relationship between two items. It is calculated by dividing one item by the other related item. When ratios are calculated on the basis of accounting information, these are called accounting ratios. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் உங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எழுதினாலும் உங்களோட ஆன்சர் பக்காவாக இருக்கும். இப்போது ரேஷியோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரேஷியோனா என்னது, மேலே ஒரு 10 அப்படி இருக்குன்னா கீழே 15 இருக்குது, இந்த மாதிரி டிவைட் பண்ணுறது. ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரை டிவைட் பண்ணி எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க ரேஷியோனா என்னென்னு. இதோட ரேஷியோ என்னது, 5 டேபிள்ஸில் வரும் 2/3. அப்போ இதோட ரேஷியோ என்னென்னு எழுதுவோம், 2:3. அதான் வந்து இதோட ரேஷியோ அப்படின்னு எழுதுவோமா. இந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணுறது அக்கௌண்டிங் ரேஷியோன்னு சொல்கிறாங்களா. அப்போ நான் உங்களுக்கு லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேஷியோ அப்படின்றது ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். என்ன அது காமிக்கும், டூ ரிலேட்டட் ஆர் இண்டிபெண்ட், ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஐட்டமோட ரிலேஷன்ஷிப் மேத்தமேட்டிக்கலாக காமிக்கிறது தான் ரேஷியோ. இது நியூமரிக்கலாகவும் குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். நியூமரிக்கல் குவான்டிடேட்டிவ்னா என்னது, நம்பர் பேஸ்டாக இருக்கும். இப்போ 2 3 அப்படின்னு தான் இருக்கும், நம்பர் பேஸ்டாக இருக்கும். இட் இஸ் கால்குலேட்டட் பை, எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டிவைடிங் ஒன் ஐட்டம் பை அனதர் ஐட்டம். இப்போ நான் 10 டிவைடட் பை 15 போட்டேன்ல, அந்த மாதிரி மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கும். இதெல்லாம் தான் ரேஷியோஸ். இப்போது கால்குலேட்டட், இப்போ ரேஷியோஸை அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, டோட்டல் கிரெடிட்டார் எவ்வளோ, டோட்டல் டெட்டார் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த மாதிரி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது தான் என்னது, அக்கௌண்டிங் ரேஷியோஸ். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்கௌண்டிங் ரேஷியோஸ் வந்து 3 விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா, பியோர், பர்சன்டேஜ், டைம்ஸ். ஓகே, பியோர், பர்சன்டேஜ், டைம். பியோர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் பண்ணி காமிச்சோம்ல 10/15 என்ன ரேஷியோ வந்தது, 2:3 வந்தது. இந்த மாதிரி ஒரு நம்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது, இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆஸ் அ கோஷன்ட். இந்த மாதிரி ஒரு நம்பராக எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் அது பியோர். பர்சன்டேஜ்னா என்ன, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பர்சன்டேஜ்னால் 25%, 65%, 50% அப்படின்னு பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பர்சன்டேஜ். டைம்ஸ்னால் என்னது, அதே தான் எத்தனை டைம்ஸ் இது அக்கர் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபிகர். நம்ம எதால் டிவைட் பண்ணுறோமோ அது டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பியோர்னால் நார்மலாக இருக்கிறது, பர்சன்டேஜ்னால் பர்சன்டேஜில் போடுறது, டைம்ஸ்னால் இப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு வாங்கல, அப்போது 365 டிவைடட் பை 4 அந்த மாதிரி போடுறோன்னா எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த ஆன்சர் வருதுல்ல, அதான் டைம்ஸ். ஓகே, ஒரு வருஷத்தில் இத்தனை டைம்ஸ் நம்ம வாங்குவோம் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது டைம்ஸ். இதில் மோஸ்ட்டாக உங்களுக்கு டைம்ஸ் வராது இந்த சாப்டரில். பர்சன்டேஜ் ஆர் பியோர் ரேஷியோ இதான் வந்து பேஸ் பண்ணி உங்கள் ஆன்சர் இருக்கும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் குவிக் ரேஷியோ? பேஜ் நம்பர் 297 இருக்குது. 297 இங்கே இருக்குது பாருங்கள். குவிக் ரேஷியோனா என்ன? குவிக் ரேஷியோ gives the proportion of quick assets to current liability. It indicates whether the business concern is in a position to pay current liabilities as and when they become due out of its quick assets. Quick assets are current assets excluding inventories and prepaid expenses. It is otherwise called liquid ratio, asset test ratio, and it is calculated by quick asset divided by current liability. Quick asset is equal to current assets minus inventories minus prepaid expenses.
நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குவிக் ரேஷியோ அப்படின்றது ஒன்றுமே இல்லை, குவிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இதான் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும். எது ஞாபகம் வரணும்? குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, குவிக் ரேஷியோனா குவிக் அசெட்டை வச்சு தான் இருக்கும். ஓகே, இப்போ குவிக் அசெட் டிவைடட் பை அசெட் இருந்தால் என்ன இருக்கணும்? கரண்ட் லைபிலிட்டி எப்போவுமே இருக்கணும். ஸோ குவிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி, இதுதான் உங்களோட ஃபார்முலா. அது என்ன குவிக் அசெட்? குவிக் அசெட்டுன்னு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைல்ல, 11th சரி 12th சரி. கரண்ட் அசெட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இன்வென்ட்ரிஸ்னால் என்னது? ஸ்டாக்கும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு குவிக் அசெட்ஸ் கிடச்சிரும். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகே, குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டி நம்மளுக்கு தெரியும், கொஷனில் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட்டார்ஸ் அதெல்லாம் தான். குவிக் அசெட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கரண்ட் அசெட்லேருந்து ரெண்டு விஷயம் மைனஸ் பண்ணால் குவிக் அசெட் குவிக்காக கிடச்சிரும். அந்த 2 விஷயம் என்னது? ஒன்று இன்வென்ட்ரிஸ், ஸ்டாக்கும் இன்வென்ட்ரிஸும் ஒன்று தான், சரியா? அந்த ஸ்டாக்குன்னு கொடுத்தாலும் சரி, இன்வென்ட்ரிஸ் கொடுத்தாலும் சரி, மைனஸ் பண்ணிடணும். அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது கொஷனில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக. ஸோ இந்த 2த்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு குவிக் அசெட் கிடச்சிரும். இப்போ இந்த 2 நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 வச்சு தான் உங்களோட மேலே இருக்க அந்த 4 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ அது எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் அ ப்ரொப்போர்ஷனாக என்னது? ஒரு ரேஷியோ கொடுக்குது இல்லை, டிவைடட் பை பண்ணுறோம், அதான் வந்து ப்ரொப்போர்ஷன். இட்ஸ் அ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் குவிக் அசெட் டு கரண்ட் லைபிலிட்டி. நம்மளோட ஃபார்முலாவை தான் திரும்ப எழுதியிருக்காங்க ஃபஸ்ட் லைனில். குவிக் அசெட் டு கரண்ட் லைபிலிட்டி, 2னா டிவைடட் பைன்னு அர்த்தம். ஓகே, குவிக் அசெட் டு கரண்ட் லைபிலிட்டி. இது என்ன இண்டிகேட் பண்ணும்? பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து அவங்களுக்கு இருக்க லயபிலிட்டி, அதாவது அவங்களுக்கு இருக்க கரண்ட் கடன் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்களோட அசெட்டை வச்சு அவங்களால பே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த குவிக் ரேஷியோவோட வேலை. ஓகே, எதுக்காக குவிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்? பிஸ்னஸுக்கு இருக்க கரண்ட் லயபிலிட்டிஸ், கடன் எல்லாமே அவங்களோட அசெட்டை வச்சு எவ்வளோ சீக்கிரமாக அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு பார்க்க, எந்த பொசிஷனில் நம்ம பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் குவிக் அசெட் அப்படின்னா என்னென்னு சொன்னேன்? கரண்ட் அசெட்லேருந்து எது போகுது? இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் மைனஸ் பண்ணிடணும். இதுக்கு இன்னும் ஒரு சில பேரெல்லாம் கூட இருக்குது. என்னென்ன பேர்? லிக்விட் ரேஷியோ அப்படின்னும் சொல்லுவாங்க, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமில் குவிக் ரேஷியோ என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்காம, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா என்ன, லிக்விட் ரேஷியோனா என்ன, இந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் என்ன எழுதணும்? குவிக் ரேஷியோட ஆன்சர் தான் எழுதணும். ஓகே, இதுக்கு மொத்தம் 3 பேர்: குவிக் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ட் பை டெட் ஈக்விட்டி ரேஷியோ? டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன? பேஜ் நம்பர் 300 இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் டு அசஸ் த லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் கன்சர்ன். டெட் ஈக்விட்டி ரேஷியோ எக்ஸ்பிரஸஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங் டேர்ம் டெட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இட் இஸ் கம்ப்யூட்டட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி? டெட் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்னது? டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகே, டெட் ஈக்விட்டி ரேஷியோனா என்னது? லாங் டேர்ம் டெட். டெட்டுனா என்னது? கடன். நம்மளுக்கு லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணி போட்டுருவோம். கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நம்மளுக்கு இருக்க ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸ், இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் போடுவீங்க. இப்போ இதோட தியரி பார்க்கலாம். இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ லாங்காக வந்து சால்வெண்ட்டாக இருக்கும், எவ்வளோ லாங்காக அதோட கடனை அடைக்க முடிஞ்சு அது வந்து தன்னந்தனியாக அதால் இயங்க முடியும் அப்படின்ற பொசிஷனை பார்க்குறதுக்காக தான் இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு நான் வேணால் ஒரு ஈஸியாக அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு க்ளூ தரேன். டெட் ஈக்விட்டி, டெட்டுனா என்னது? கடன். ஈக்விட்டினாலே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது டெட் அப்படின்னு இருக்கா, அப்போது லாங் டேர்முக்கு தானே நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது லாங் டேர்ம் டெட் அப்படின்றது மேலே வந்துடும். ஓகே, டெட் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால மேலே என்ன வரும்? லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை
ஈக்விட்டினா என்னன்னு சொன்னேன், ஷேர் ஹோல்டர். அப்போது ஈக்விட்டி எப்போவுமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகே, இதுதான் வந்து உங்களோட செகண்ட் லைன்லையும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங் டேர்ம் டெட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஒரு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். வாட் டஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இண்டிகேட்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பேஜ் நம்பர் 316 இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷோஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் net profit before interest and tax to capital employed, shareholders fund and long-term debt. This ratio measures how efficiently the capital employed is used in a business. It is an overall measure of profitability of a business concern. It is computed as below. Return on investment ROI அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க is equal to என்ன ஃபார்முலா? net profit before interest and tax divided by capital employed into 100. ஓகே, இதான் உங்களோட ஃபார்முலா. ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? நெட் ப்ராஃபிட். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட், அதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை மேலே போட்டுருவீங்க. டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன? கேபிட்டல் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து வருது? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டையும் நான் கரண்ட் லைபிலிட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்டூ 100 போட்டால் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும். ஓகே, இந்த ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் பர்சன்டேஜில் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ பர்சன்டேஜ்னால் என்னென்னு மல்டிப்ளை பண்ணணும்? பர்சன்டேஜ்னாலே இன்டூ 100 போட்டால் நம்மளுக்கு பர்சன்டேஜில் வந்துடும். இப்போ தியரிக்கு போகலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம என்ன ஃபார்மில் படித்தோமோ அதுதான். என்ன? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டு த கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டில் என்னென்ன வரும் அப்படின்றது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ரேஷியோ என்ன? இந்த ரேஷியோ சொல்லுது அப்படின்னா எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆகிருக்கு பிஸ்னஸில், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கு, அதை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்மளோட எஃபிஷியண்ட்டாக பிஸ்னஸ் எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கான மெஷர் தான் இந்த ROI கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸோட ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ 100. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே அதோட தியரி ஈஸியாக எழுதிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின், ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸ்டேட் எனி 2 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். ஏதாவது ஒரு 2 தான் கேட்குறாங்க. ரேஷியோ அனாலிசிஸோட லிமிட்டேஷன்ஸ்னால் என்னது? டிஸ்அட்வான்டேஜ். ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். எனி 2 பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Inter-firm comparisons with the help of ratio analysis will be meaningful only if the firm follow uniform accounting procedure consistently. இப்போது கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன? பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் தான். அதெல்லாம் இன்டர்ஃபர்ம் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அதோட நிறைய பிரான்ச்சஸ் ஆர் நிறைய ஃபேர்ம், அதுதான் இன்டர்ஃபர்ம். ஓகே, நிறைய ஃபேர்ம் கூட கம்பேர் பண்ண முடியாது. நம்மளோட கம்பெனியை மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன் கம்பேர் பண்ண முடியாது? நம்ம என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களும் ஃபாலோ பண்ணாதான் அவங்களோட ரேஷியோ என்னது, நம்மளோட ரேஷியோ என்னது, நம்மளது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு கம்பேர் பண்ண முடியும். அப்படி அவங்களது வேறு அக்கௌண்டிங் சிஸ்டம், நம்மளது வேறு அக்கௌண்டிங் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இன்டர்ஃபர்ம் கம்பேரிசன் வந்து ரேஷியோ அனாலிசிஸில் மீனிங்ஃபுல் தான். ஆனால் 2 ஃபேர்மும் எந்த ஃபேர்மில் கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த 2 ஃபேர்முமே யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்மளும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். நம்ம வச்சுருக்க ரிப்போர்ட்ஸ் மாதிரியே நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஃபேர்மும் கரெக்டாக ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். அண்ட் non-availability of standards or norms. Ratio will be meaningful only if they are compared with accepted standards or norms.
Only few financial ratios have universally recognized standards. Other ratio comparison with standard is not possible. ஒரு சில ரேஷியோஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த மாதிரி ஒரு சில ரேஷியோலாம் மட்டும்தான் எல்லா ஃபர்மாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 5 ரேஷியோ மட்டும்தான் எல்லா ஃபர்மும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ரேஷியோஸில் 33 ரேஷியோஸ் கிட்ட உங்களுக்கு இருக்குது ஃபார்முலாஸோட. அது நீங்கள் வந்து காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது 33 ஃபார்முலாஸ் இருக்கக்கூடிய அவ்வளோ ரேஷியோஸ் இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனியும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு 5 6 அந்த மாதிரி ரேஷியோஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனியுமே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக எல்லா ரேஷியோஸும் பக்காவாக இருக்க மாதிரி இல்லை. நான் அவைலபிலிட்டி எல்லார்கிட்டையும் எல்லா ரேஷியோஸும் அவைலபிளாக இல்லை. அவங்களோட எஃபிஷியன்சி ஏற்ற மாதிரி அவங்க ரேஷியோஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எது 3த்தில் ஈஸியாக இருக்கோ எனிட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே. Change in price level. Ratio analysis may not reflect price level changes and current values as they are calculated based on historical data given in financial statement. ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கும் போது சொல்லியிருப்போம், ரேஷியோஸ்லாம் எதுலேருந்து எடுக்கிறோம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? பழைய நம்மளோட டேட்டாவை தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு வருஷம், இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்ட்டு இந்த வருஷத்தோட எண்டில் தான் தெரியும். அப்போ வருஷத்தோட எண்டில் தெரிஞ்சதுன்னா அது அடுத்த வருஷத்தான் நம்மளுக்கு டேட்டாவாக கையிலவே ரிசீவ் ஆகும். இதை தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரைஸ் லெவல் ஒரு வருஷத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரைஸ் லெவலில். ரேஷியோஸ் எல்லாம் எதில் கண்டுபிடிக்கிறோம்? பழைய டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேருந்து தான் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் வேல்யூ என்னது அப்படின்றத இந்த ரேஷியோ அனாலிசிஸால் சொல்ல முடியாது. அப்படின்றது சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல். இந்த 3ல் எது ஈஸியாக இருக்கோ எனி 2 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஆர் இந்த 2மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் இதுலேயே 2 சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் இதோட. அண்ட் இல்லை எங்களுக்கு அந்த 3மே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Ratios are only means. Ratio are not end in themselves, but they are only means to achieve a particular purpose. Analysis of related items must be done by the management or experts with help of ratios. Ratio are the only means அப்படின்றாங்க. ரேஷியோ வச்சு மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு இந்த ரேஷியோட ஐட்டம்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரேஷியோஸ் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த ரேஷியோஸ் வச்சு தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ரேஷியோஸ் எல்லா மேனேஜ்மெண்ட் டீம் எக்ஸ்பர்டைஸாக போட்டிருக்கணும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு accuracy of financial information. Accuracy of ratio depends on accuracy of information taken from financial statement. If the statement are inaccurate, ratio computed based on that will also be inaccurate. Accurateனா என்னது? accuracyனா என்னது? என்ன இருக்கோ அதை அப்படியே காமிக்கிறது. 3.756 அப்படின்னு இருக்குன்னா அந்த 3.756ன்னு காமிக்கணும். 4 அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்அக்யூரேட் இல்லைனா இன்அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரசி இல்லை அப்படின்வாங்க. ஸோ அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போது ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக அப் டு த பாயிண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஸ்டேட்மெண்ட்டே இன்கரெக்டாக இருக்குது, இன்அக்யூரேட்டாக இருக்குது, இப்போ 4.6ஐ 5ன்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் எந்த ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் அது இன்அக்யூரேட்டாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே. அக்யூரேட்டை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணால் அக்யூரேட்டாக வரும், இன்அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணால் இன்அக்யூரேட்டாக வரும். இந்த மாதிரி 2 பாயிண்ட்டு இந்த ஒரு இதிலே நீங்கள் எழுதலாம். ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.